Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து 32 pressure food setsல உள்ள ரெண்டு roll hem pressure foods பத்தி தான் பார்க்க போறோம். 3mm அதுக்கப்புறம் 6mm roll hem food பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே அப்லோட் பண்ண pressure foods வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் அந்த வீடியோஸ் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேல ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகான் அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த பிரஷர் ஃபுட் டூல் கிட்டோட அன்பாக்சிங் வீடியோவும் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த பிரஷர் ஃபுட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 ரோல் ஹெம் ஃபுட்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஒரு 3 ஃபுட்ஸ் இருக்கும், மேல ஒரு ரோல் ஹெம் ஃபுட் இருக்கும். 4 ஃபுட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா மேல் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது ஒரே மாதிரி ரோல் ஹெம் ஃபுட் மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல 2 மட்டும் தான் ரோல் ஹெம் பண்றதுக்கு. இங்க இருக்குல்ல இந்த தேர்ட் ஒன் இதுவும், அதுக்கப்புறம் இந்த மேல செகண்டா இருக்குல்ல இதுவும் தான் வந்து நம்ம ரோல் ஹெம் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஃபுட்ஸ். இதோட பேக் சைட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி இருக்கும். இந்த பிரஷர் ஃபுட் ரெண்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பேக் சைட்ல அந்த லைன் வந்து இருக்காது. இந்த 2 பிரஷர் ஃபுட்ஸ் பத்தியும் நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த ரோல் ஹெம் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிஷினோட ஆல்ரெடி வந்து ஒன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பிரஷர் ஃபுட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும். ரோல் ஹெம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏற்கனவே ரோல் ஹெம் ஸ்டிச் வந்து நான் போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணிருக்கேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து மிஷினோட வர்றது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. மிஷினோட வர்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நார்மலா ஒரு சின்னதா உருட்டி தச்சா நமக்கு வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரோல் ஹெம் பண்றதுக்கான ஸ்டிச் அளவுல இருக்கு. இந்த கிட்ல கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3mm, சின்னதா இருக்கிறது வந்து 3mm 3mm அளவுக்கு நமக்கு வந்து அந்த ரோல் ஹெம் பண்ணி கொடுக்கும். பெருசா இருக்கிற பிரஷர் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா 6mmக்கு நமக்கு ரோல் ஹெம் பண்ணும். கொஞ்சம் பெருசா இருக்கும். இதை இப்ப எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 3mm ரோல் ஹெம் தான் நான் வந்து போட போறேன். இந்த சின்ன பிரஷர் ஃபுட் எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். நூல் எல்லாமே வந்து நான் கான்ட்ராஸ்டா தான் உங்களுக்கு தெரியற மாதிரி வச்சு நான் வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன். ஸ்டிச் செலக்டர்ல வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சோட நீளம் வந்து 2.5ல வச்சிருக்கேன். நார்மலா நம்ம ஸ்டிச்சிங் யூஸ் பண்ற மாதிரி. ஸ்டிச்சோட அகலம் வந்து 5ல வச்சிருக்கேன். நம்ம ரோல் ஹெம்க்கு எப்படி தச்சு விடுவோமோ அதே மாதிரி மெத்தட்ல தான் தைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு 2 ஸ்டிச் வந்து பிளைனா வந்து நீங்க அந்த ஹேண்ட் வீல சுத்தியே வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதை வந்து முன்பக்கமா இழுத்து வச்சு அந்த முன்னாடி வந்து கோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம துணியோட எட்ஜை வந்து இந்த மாதிரி லைட்டா ஃபோல்டு பண்ணி உள்ள விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா வந்து துணி வந்து உருட்டி கொடுத்து அது மேல ஜிக்ஸாக் போட்ட மாதிரி இருக்கும். இந்த ரோல் ஹெம் ஸ்டிச்சோட ஒர்க்கே அதுதான். நம்ம வந்து துணி வந்து ரோல் பண்ணி அதோட எட்ஜஸ் வந்து ஃபினிஷ் பண்றதுதான் இதோட வேலை. வந்து இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 3mm பிரஷர் ஃபுட். இதுக்கு வந்து நீங்க ஜிக்ஸாக் ஸ்டிச் மட்டும் தான் போடணும் அப்படின்னு இல்ல, ஸ்ட்ரைட் ஸ்டிச் கூட போடலாம். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரஷர் ஃபுட் வச்சு நான் தையல் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா உருட்டி வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரி இருக்கும். இப்ப அடுத்து பார்க்க போறது 6mm ரோல் ஹெம் ஃபுட். அந்த பெரிய ஃபுட்டை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் சைட்ல நமக்கு வந்து அந்த லைன் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னாலும் தெரியும் பிரஷர் ஃபுட்டும் கொஞ்சம் அகலமா இருக்கும். இதையும் நம்ம முதல் தச்ச மாதிரியே பிளைனா ஒரு 2 ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த துணியை வந்து மடக்கி கொடுங்க. அந்த கோன் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும்ல, அதுக்குள்ள வந்து லைட்டா ட்விஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்றதுக்கு ஈஸியா வந்து உள்ள ட்விஸ்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். 6mmல வந்து கொஞ்சம் அதிகமா துணி வந்து உள்ள கொடுக்குற மாதிரி இருக்கு. 2 ஸ்டிச்சஸும் நம்ம வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப ரெண்டையும் பார்க்கலாம். இது வந்து 3mmல போட்டது. இதோட அந்த ஸ்டிச்சோட பினிஷிங் பாருங்க, சின்னதா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 6mm ஃபுட், அந்த ரோல் ஹெம் ஃபுட்ல போட்டது. இது கொஞ்சம் நல்ல திக்கா த்ரெட் உள்ள கொடுத்து தச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இந்த ரோல் ஹெம் ஃபுட்ஸ் வந்து நீங்க வந்து தச்சதே இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ரோல் ஹெம் ஃபுட் வந்து வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸோட எட்ஜ் பினிஷ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லைட் வெயிட் ஃபேப்ரிக்கா இருந்ததுன்னா அதை மடிச்சு தைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ரோல் ஹெம்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நீட்டா பினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். அதோட எட்ஜஸ் எல்லாமே கவுன்ல எல்லாம் எட்ஜ்ல இருக்கும்ல, அந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த ரோல் ஹெம் ஃபுட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்ஸோட ட்ரெஸ்ஸுக்குலாம் கண்டிப்பா வந்து இந்த ரோல் ஹெம் ஃபுட் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க ரொம்ப லைட் வெயிட்டான ஃபேப்ரிக் யூஸ் பண்றீங்க, நெட் கிளாத் இல்லைன்னா வந்து ஆர்கன்சா ஃபேப்ரிக் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க 3mm ஃபுட் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்கா இருக்கிறது, காட்டனை விட கொஞ்சம் திக்கா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து 6mm ரோல் ஹெம் ஃபுட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். துணியோட திக்னஸ்க்கு ஏத்த மாதிரியும் இந்த ரோல் ஹெம் ஃபுட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் ப்ரெஷர் ஃபுட்ஸோட வீடியோஸ் எல்லாம் நான் கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல சேனல் பேஜஸ் இருக்கு. அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.